இன்னைக்கு ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். நேற்று பலாப்பழ பாயசம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மாங்காய் அல்வா. மாங்காய் வச்சு அல்வா பண்ண போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். ஏற்கனவே போன சம்மருக்கும் போட்டிருந்தேன். மாங்காய் சீசன்ல அங்கத்த சீசன்ல வர்றது அதை நம்ம அப்படியே ருசிச்சு சாப்பிட்டுக்கணும். சரியா? இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பக்கத்து வீட்லேயும் நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம தங்கச்சி தான், அவங்க கொடுத்தாங்க மாங்காய் நிறைய. ஒரு 5-6 அவங்க வீட்டில் மாம்பழம் நிற்கி 5-6 மாங்காய் கொடுத்தாங்க. நாங்களும் பழனி போயிட்டதுலையும் ஒரு 4-5 மாங்காய் வாங்கினோம். அதை நாங்கள் வெறுமனே நறுக்கி சாப்பிட்டது, குழம்புல போட்டது போக மீதி இப்போ நாங்கள் அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா மாங்காய் பொடிசாக கட் பண்ணிக்கணும். சரியா? எல்லா மாங்காயும் நல்லா கட் பண்ணி தோலை எடுத்துடணும், தோலை சீவிடணும். கிரீன் கலர் இது இருக்கா? இருக்கு. நறுக்கிருக்கேன். நறுக்கி இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வருவோம். சரியா? இதை நீங்கள் வந்து சீவியும் போடலாம், அந்த இதை வச்சு அரைச்சும் போடலாம். ஆனால் இதுதான் நல்லா இருக்கும், அல்வாக்கு இதுதான் நல்லா இருக்கும். சூப்பர் டேஸ்டா இருக்கு மாங்காய். நாங்கள் நல்லா இருக்கலாம். பாதி பச்சை மாங்காவே பாதி சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். நம்ம மாங்காய் மாதிரி இல்ல, மாம்பழம் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். ஓகே, எல்லாத்தையும் அரைச்சிட்டு பார்ப்போம். வச்சுட்டு ஒரு நல்ல அடி கனமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதை அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அது சூடானோன்னு இந்த இதில் போட்டு வேக வைக்க போறோம். மாங்காய் சட்னி வந்து ஒரு 4 மாங்காய் எடுத்துருக்கேன். பெரிய பெரிய மாங்காய் 4 மாங்காய் எடுத்துருக்கேன். இப்போ நீ மாங்காய் சட்னி பண்ண போற. தினமும் ஏதாவது ஒரு ஸ்வீட் தானா? வணக்கம் ப்ரோலே. இன்னைக்கு என்ன ஸ்வீட்டு? இன்னைக்கு வந்து மாங்காய் அல்வா. மாங்காய் அல்வா புளிப்பாடுல இருக்கும். சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி ஒரு தடவை சாப்பிட்டுருக்கோம்ல, ஆரம்பிச்சியா? அதாவது உங்களுக்கு இனிப்பா கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். போடுங்க, சாப்பிடுவோம். இதுல ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். மாங்காவை நம்ம இதுல போட்டோம். ஈஸியா? இவ்வளவுதானா? ஆமா, நல்லா இது வேகணும். அப்புறம் சுகர் போடணும், முந்திரி பருப்பு போடணும், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் கிரீனா வராது, நம்ம கலர் போடணும். கிரீன் கலர் பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிகப்பு மாங்காய் வேணும்னா சிகப்பு கலர் பொடி போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து பிங்க் மாங்காய் வேணும்னா பிங்க் பொடி போட்டுக்கலாம். ஆனா டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாங்காய் அல்வா டேஸ்ட் இருக்கும். இது நல்லா வேகணும் இந்த மாங்காய். காவியெல்லாம் ப்ளூ கலர் போடுவாமா? அவளுக்கு பிளாக் கரண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, இல்ல பர்பிள் போட்டுருவா. பட் பர்பிளா? அதான் பிளாக் கரண்ட். எனக்கு அந்த கரண்டி குடிக்க போதும் இல்லை, இது சின்ன கரண்டியா இருந்துச்சா, அதான் இதை எடுத்தேன். இது வந்து நல்லா வேகணும். சரி, இப்போ சுகர் ஆட் பண்ணிடுவோம். சரியா? சுகர் வந்து நல்லா இந்த கப்புக்கு 2 கப்பு போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வெந்து அந்த சுருளா வரணும், நெய் பிரிஞ்சு வரணும். நெய் இடையிடையே 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன்னா இது நல்லா நெய் பிரிஞ்சு வரணும். ஓகே, வந்து ஃபுட் கலர் ஊற்றிடுவோங்க. சூப்பர் டேஸ்ட். நான் வந்து கிரீன் கலர்ல ஃபுட் கலர் ஊற்றுறேன். அப்போதான் மாங்காய் ஃபீல். ஊற்றி பார்த்துக்கிடுவோம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் தேவைன்னா ஊற்றிக்கிடுவோம், இல்லைன்னா வேண்டாம். இதுவே போதும்னு பார்க்குறேன். இதுவே போதும்னா இது நல்லா இன்னும் வத்தி வரணும். அல்வா பதத்துக்கு இன்னும் நல்லா போதும். ஜிம்மியில் ஆட் பண்ணுங்க. சுகர் போதும், நல்லா வத்தி வரணும். ஓகே, கிண்டிக்கிட்டே இருக்கணும். வேர்த்து வடியுது பாருங்க. வேர்வை வெக்கையா இருக்குல்ல, நல்லா காற்று அடிச்சு சீசன் இருந்தது. இப்ப காத்தும் இல்லை, குளிரும் இல்லை. எல்லாத்தையும் சமாளிக்கணும். ஓகே, கொப்பளிக்குது. 90% முடிந்தது. அல்வா பாருங்கள், மேங்கோ அல்வா. கலர் வந்து நம்ம லைட்டா தான் ஊத்தணும். நேராக நேராக எப்படி மாதிரி
திக்குறீனா மாதிரி நல்ல திக்கு மாங்காய் மாதிரி வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்னொரு ஸ்டவ்வை பற்ற வச்சு முந்திரி பருப்பு நெய்யில் முந்திரி பருப்பு அப்புறம் வந்து கிஸ்மிஸ் பழம் அதாவது உலர் திராட்சை ஏலக்காய் எல்லாம் போட்டு வறுக்க போறோம். வறுத்து இதில் போட்ட போகிறோம். ஓகே ஓகே, இப்போ நெய்யில் வறுத்து சூப்பர். கொட்டியாச்சு. ஓகே, இப்போ நல்லா கிளறி விட்டுறணும். அல்வா ருசியான சுவையான மாங்காய் அல்வா ரெடி. வாசம் நெய் முந்திரி வாடை ரொம்ப ஒரு ரெடி ஆயிடுச்சா? பால் பாயாசம். பால் பாயாசமா? அது என்னது? மாங்காய் அல்வா. மாங்காய் அல்வா. காவியா சின்சியரா படிச்சிட்டு இருக்கா. சாப்பிடட்டுமா? சாப்பிடலாமா? டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணலாம். நெய் கொண்டு வாங்க, டேஸ்ட் பண்ணுவோம். நேரத்துக்கு எப்படி ஆயிடுச்சு சார்? நைட் ஆயிடுச்சு ஆமா பண்றதுக்கு. அல்வானா கொஞ்சம் கிடக்க கொஞ்சம் டைம் எடுக்கும்டா. நல்ல சிம்மில் வச்சு சுருள சுருள அப்படியே இது பண்ணணும். என்ன அல்வா பார்த்துக்கு ஒரு கேசரி சொல்லி உடனே கிண்டிடலாம். ஆமா, அல்வா தயார். எல்லோரும் எங்க வீட்டுக்கு மாங்காய் அல்வா சாப்பிட வாங்க. உறவுகளை கூட்டி முதல்ல வந்து அப்பாவி கொடுத்துருவோம். சூடா வாங்க. சூடா இருக்கு வாயில வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. கலரே பார்க்க கண்ணை பறிக்க. முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் இருக்குன்னு சூடா இருக்கு. யாருக்கு சாப்பிட்டு அமத்து பரவாயில்ல. அமத்துமா? புளிப்பு கொஞ்சம் இருக்குமோ? புளிப்பு கொஞ்சம் இருக்கும். அதுதான் மாங்காய் அல்வா. காவியாவே வந்துட்டா, படிப்போடு டேஸ்ட் பண்ண வந்துட்டா. சுடுது சுடுது. எல்லோரும் எங்க வீட்டுக்கு மாங்காய் அல்வா சாப்பிடுவாங்க. மாங்காய் அல்வா பண்ணது கொடுத்ததுக்கு அப்பா முந்திரி பருப்பு கூட கொடுத்துருக்கலாம். அதை மட்டும் சுடுடா கொதிப்பா இருக்குடா. ஓவர்ப்பா தம்பி, நீ பச்சை மண்ணு தாங்கிட்ட. இப்படி ஆக்குனாலும் ஆகாது. நீ பாரு அதனால தாங்கிட்ட. இப்படி ஆக்குனாலும் ஆகாது. வச்சிரு. ஆறுனதும் சாப்பிடு. என்ன அவசரம்? சேர தள்ளி போனேன். இங்கே பழக்கிட்ட ஆறு கொஞ்சம் ஆகுப்பா. எப்படி சுடுல சாமி வருது. மருத்துவ வண்டையில இருக்கு. இங்க இருக்கிறதா இங்க வந்து காமிங்க. எங்கேயும் பருத்தம். கொத்திக்கிட்டாங்க. அதுக்கு எங்க வந்துச்சுன்னு பாரு. அதுக்கு இங்க இருந்து வந்துச்சு. அங்கேயும் பருத்த மூக்கு. அப்படியே ஜெனரேஷனா அங்கேயும் பருத்த மூக்கா. சூப்பரா ரோகல்கிட்ட சொல்லு. எல்லோரும் எங்க வீட்டுக்கு மாங்காய் ஊறுகாய் சாப்பிடுவாங்க. மாங்காய் ஊறுகா? மாங்காய் வேணுக்குனே சொன்னது. மாங்காய் அல்வா சாப்பிடுவாங்க. மாங்காய் அல்வா சாப்பிடுவாங்க. நீ சாப்பிடுமா? நான் ஆனப்புறம் சாப்பிடுவோம்பா. விசப்பரிச்சு எனக்கு வேண்டாம். ஆனப்புறம் இந்த பிளிப் சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. கச்சா மேங்கோ. சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இது ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஐஸ்கிரீம் எங்கி சாப்பிட்டு சாப்பிடுவோம். ஆமா, அந்த ஐஸ்கிரீம் ட்ரேலே ஃப்ரீசர்ல வச்சா சாக்லேட். அந்த ஐஸ்கிரீம் ட்ரேலே வைப்போம். கொஞ்சம் சப்பி சப்பி சாப்பிடலாம். நம்ம அதுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா? அதுலாம்ல. அப்புறம் வந்து இந்த மாங்காய் வந்து இங்க வாங்கினது, பழனியில் வாங்குது. பழனியில வாங்கினது. இவ நம்ம கவிதா கொடுத்தது. கவிதா ஒரு 5-6 மாங்காய் கொடுத்தாங்களா? அது அது 11 சேர்த்து போட்டாச்சு. எல்லாம் சேர்த்து பழனியில வாங்கின மரத்துல காய்க்கும். சூப்பரா இருக்கும். புளிப்பே இருக்காது என்ன? அவ வீட்டுல புளிப்பே இருக்காது. ஆமா, இப்ப பழனி மாங்காய் தான் பிடிக்கும். பழனி மாங்காய் தான் கொஞ்சம் புளிப்பா இருந்துச்சு. இதுல ஒன்னும் ஒரு ரகம் ஏதோ ஒண்ணு புளிப்பு. ஆனா நல்லா இருக்கு. அந்த புளிப்புமே வந்து ஒரு டேஸ்ட். அது மாங்கானா சாப்பிட முடியும். மாங்கானா புளிப்பு தானே? ஆமா, இனிப்பு புளிப்பு. ஆமா, இது வந்து மாம்பழ அல்வா கிடையாது. இது மாங்காய் அல்வா. அதனால புளிப்பாதான் இருக்கும். சூப்பரா சூப்பர் டேஸ்ட். உங்க வீட்ல இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. நல்லா வரும். கொஞ்சமா போட்டு கொஞ்சமா இது பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். ஒரு வெரைட்டிஸ், ஒரு வித்தியாசமா இருக்கும். கலர் பார்க்க நல்லா இருக்கு. ஆமா, கொஞ்சம் ஃபுட் கலர் கொஞ்சம் ஊத்துனேன். ஆனா லைட்டா தான் ஊத்துனேன். நேராக நேராக நல்ல டார்க் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்க வீட்லயே ட்ரை பண்ணுங்க.
செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி எல்ஐசி இன்சூரன்ஸ்க்கு என்னன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல தகவல் சொல்லுங்க. ஓகேவா? இப்போ இந்த சுந்தர வடிவேல் இன்னும் கமெண்ட் பண்ண காணும், என்னன்னு தெரியல. இன்சூரன்ஸை பத்தி என்ன ஐடியால இருக்கீங்க அப்படிங்கறத பத்தி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கமெண்ட்ல சொல்றத பார்த்துட்டு அடுத்த வீடியோல இன்சூரன்ஸை பத்தி நான் உங்களுக்கு டீடைல் சொல்றேன். பென்ஷன் பிளான் ரொம்ப இருக்கு, டீடைலா சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போமா? பாய். எல்லோரும் எங்க வீட்டுக்கு மாங்காய் அல்வா சாப்பிடுவாங்க. பாய் பாய்.